இவ்வளவு மண்டகனமா பேசுற உங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது அவசியம் இல்ல. நீ ரொம்ப அடக்கமா ரொம்ப அமைதியா பேசிவிட்ட. நீங்க தானே குதிக்கிறா. நீங்க தான் சொன்னீங்க. நான் ஆரம்பிச்சேனா? யார் ஆரம்பிச்சா? நான் ஆரம்பிச்சேனா? இந்த வாய் முதல்ல சொன்னது. நீங்க கேளுங்க. ஆனா திருப்பி நானும் கேட்பேன். அதை ஞாபகத்தை வச்சுக்கங்க. யார் ஆரம்பிச்சா? நீ பேசுறது எல்லாமே வாழைப்பழத்தை ஊர் சேர்த்துற மாதிரி எந்த விஷயம் நாரதர் பேசுறோம் அதை விட ஒரு மடங்கு மேல பேசினா தான் உனக்கு தூக்கமே வரும். ஆமா, எனக்கு அப்பதான் தூக்கம் வரும். அதனால நீங்க பேரு வாங்க வைக்கிறாள் நீ இல்ல. எதிர்த்து பேசுற ஆளே இல்ல. இவர் நல்ல ரொம்ப நல்லவள. என்ன பேசல நான் நேரே ஒத்துக்கறேன்ல. ஆமா, நான் மண்டகனமே ஒத்துக்கறேன். நீ ஒத்துக்க. உங்கள மாதிரி ஒரு மண்டகனமான திமிரு பிடிச்ச எனக்கு இந்த நாரதர் வேடம் போடுற ஆளையே பிடிக்காது. நாரதர் வேஷம் போடுற ஆளே நமக்கு ஆகாது. உள்ள கூட பேசிக்கிறோம், வந்தா வாங்க அப்படின்னு ஒரு அண்ணனோ தம்பி என்ன உறவா பேசிக்கிறோம் யாரா இருந்தாலும். ஆனா நாரதர் வேஷம் போடுறால மேடைக்கு வந்துட்டா சுத்தமா பிடிக்காது. அதிலும் நாரதர் வேஷம் போடுறதுல இந்த ஜெயமாதவன்ற பேரை கேட்டா அப்படியே என் காதுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. ஆமா, அதுல இவரே என்ன ஒரு சின்ன விஷயம். உனக்கு நாரதர் வேஷம் போடுற ஆளுல கண்டா பிடிக்கும், அது வேற பிரச்சனை. ஆனா இந்த வள்ளின்னு ஒரு பேரை எழுதி ஒரு பேப்பர்ல போட்டா கூட எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வரும். எங்க பெரியம்மா பேர் வள்ளி தான், என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஆனா வள்ளின்னு பேர் வச்சதுனாலே அதுல எப்படா கல்ல கொண்டு மண்டை உடைப்போம் தோணும். அப்ப வீட்லயே வச்சிருக்க கூடாது. அதுலயும் முக்கியமா ஒன்னே பார்த்தோம், சில பேரை பார்த்தா கூட அவங்க பேசுறத பார்க்கும் பொழுது என்ன நம்ம எழுத்து பேசுறான்னு. ஆனா முகத்தை வண்டியில ஏறி பார்த்தாவே இனம் புரியாத ஒரு வெறுப்பு உணர்வு. அது ஏன்றதுக்கு காரணம் இல்லைன்னு வச்சுக்குவேன். இப்ப இதுக்கு பதில் சொன்னாங்க, இப்படி சொன்னா தான் என் மனசு ஆறும். அதுக்கு இங்க வேலை இல்ல. இப்போ முகத்தை அப்படியே கண்ணாடி வச்சு பார்த்தா உங்க முகத்தை பாருங்க. ஏனே பாருமா சேர்த்து வந்துட்டேன்ல. வெறுப்பா வருது கடுப்பா வருதுன்னா அது சொல்ல மாட்டேன்னா சொல்லிட்டாங்கண்ணா. சொல்ல மாட்டேன்னு சொன்னா சொல்ல முடியாம நீ உள்ள போகவே முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்க. சொல்ல முடியாம சொன்னா வாய் பேசுற இவ்வளவு மண்டகனமா பேசுற உங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது அவசியம் இல்ல. ரொம்ப அடக்கமா ரொம்ப அமைதியா பேசிவிட்ட. நீ தானே குதிக்கிறா. நீங்க தான் சொன்னீங்க. நான் ஆரம்பிச்சேனா? யார் ஆரம்பிச்சா? நான் ஆரம்பிச்சேனா? இந்த வாய் முதல்ல சொன்னது. நீங்க கேளுங்க. ஆனா திருப்பி நானும் கேட்பேன். அதை ஞாபகத்தை வச்சுக்கங்க. யார் ஆரம்பிச்சா? நீங்க தான் கேட்க. நான் பதில் சொல்லணும். நரிக்குடி முக்குற யார் சத்தம் இல்லையே. நான் சொல்லணும் அப்படி இல்ல இல்ல நான் மட்டும் தான் சொல்லணும். அப்ப ஆரம்பிச்சு நீ தானே, அதை ஞாபகத்தை வச்சுக்கங்க. என்ன மிரட்டல் தொழில யார் பேசுறா? முதல்ல நான் பேசணும்னா சரி. நான் மிரட்டல் தோணில எச்சரிக்கையா பேசுனேன். இவர் என்ன பண்ணாரு? நாவல தான் விஷம் இருக்கும், இந்த அம்மாக்கு உடம்பெல்லாம் விஷம்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. நீங்க எச்சரிப்ப. ஐயோ அம்மா நம்மளை எச்சரிச்சுட்டானு நடுங்கி தவிக்கணுமா? கேக்குறேன் என்ன பண்ணணும்? உன் மண்டகடம் நீங்காட்டேனா ஒன்னு விட அதிகம் பண்ண நான் காட்டிட்டு ஆவேன். சரி, அப்ப இம்புடு திமிரா பேச ஆள நீங்க விட்டுட்டு போறதா இல்ல? வாங்க, விட்டுட்டு போன அவசியம் நமக்கு என்ன இருக்கு? நீ ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறதுல எனக்கு எந்த மச்சாரத்து இல்ல. முடிவு நீ செஞ்சுக்க. ஆனா நான் செஞ்ச பத்தியா கேள்வி, அதுக்கு நீ சரியா செஞ்சுட்டு அப்புறம் நீ என்ன செய்யல பாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேள்விப்பட்டது கூட இருக்க முடியாது, பெருசா பேசப்பட்டிருக்காது. ஏன்னா காசினாலே கருடை ஏன் பறக்காதுன்னா கதை பேசியிருப்போம். ஆனா கருடை பறக்காததே ஒருத்தர் பறக்க வைக்கிறாருன்னா அது எப்படி? இது விதி விலக்கு. கருடை பறக்காதுன்னு தெரியும், ஏன் பறக்கன்னு நீ சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இது கூட தெரியாம நீ இவ்வளவு தூரம் பேர் வச்சு வந்துட முடியாது. எனக்கு அது பஞ்சாயத்தே இல்லை. ஏன் பறக்கல அப்படின்னா சொல்றது பஞ்சாயத்து இல்லை. பறக்காத கருடனை சாபம் வாங்கியாச்சு, கருடை மறக்கல, கதை இதுதான். ஆனால் அப்படி பறக்காத அதே கருடனை அதே காசியில நான் பறக்க வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பறக்க வைத்து சிறப்பு கொடுத்தார். பெரிய விஷயம் இல்லையா? விதியை மாத்துறதானே உலகத்துல மிகப்பெரிய சரித்திரம். அந்த விதியை மாற்றி கருடனை பறக்க வச்சது யாரு? இதுதான் கேள்வி. சரி, கேள்வி நல்லா இருக்கு. இப்ப நானும் கேள்வி கேட்கணும். கேட்கறத பத்தி எந்த பஞ்சாயத்து இல்ல. இந்த வாயில வந்த வசனம் கேளுங்க, நான் சொல்றேன். ஆனா திருப்பி நான் கேட்பேன். சொல்றேன்னு சொல்லியிருக்க. முதல்ல ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு என்னங்க பதிலாகாது. உங்களோட தர்க்கம் பேசி முடிச்சுட்டு முழுமையா இங்க இருந்து கிளம்புறது வரைக்கும், கிளம்புறதுக்குள்ள நான் சொல்லாம போக முடியாது. சொல்லாம போக மாட்டேன். அந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன். போக மாட்டேன் இல்ல, போக முடியாது. நீ என்ன முடியாதுன்னு சட்டம் போடாதீங்க. பதில் சொல்லாம நான் சொல்றேனே போக மாட்டேன். பதில் சொல்லாம கால் எடுத்து வச்சிருவே. நீ உன்னை விடவே மாட்டேன். அப்படியே சவுடால சொல்ற. நான் பதில் சொல்லாம கால் எடுத்து வச்சிர நீங்க கேக்குறீங்க, நான் கேட்பேன். நீங்க பதில் சொல்லாமங்கறது நகன்றீங்களே, நான் பாக்குறேன். அடுத்த கரரன் அடுத்து போடு. வாங்க, செத்தால மேடையில சாகணும். பரவாயில்ல வாங்க, பதில சொல்லணும். அந்த மேடையில உங்களுக்கு அடிமணி எழுதி கொடுத்து பதில் சொல்றது பஞ்சாயத்து இல்ல. அது நியாயமா நான் ஏத்துக்கிற மாதிரியான பதிலா இருக்கணும். அது நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் கதை. இது என்ன வரலாறு இருக்குல, புராண கதை இருக்குல, படிச்சிருந்தா அதான உண்மையா இருக்கும். ஆனா நீங்க வந்து வீம்புக்குன்னு பேசி இல்லைன்னு ஆக்குனீனா அது நான் ஒண்ணு முடியாது. அம்மா நீங்க சொன்ன மாதிரி நியாயம்னு ஒண்ணு இருக்குல. இப்ப ராமர் மனைவி சீதை. ராமர் வந்து யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணு அவதாரம்.
சும்மா யதார்த்தமா வர மாதிரி ஏமா ராமர் சீதையுடைய கணவன் யாருமான்னு கிறிஸ்தர் நம்ம சொன்னுச்சு. ரொம்ப அறிவா பேசுறாங்களாமா. ஏமா கிறிஸ்தருங்கிற யாருடைய அவதாரம்? 2 மகாவிஷ்ணு தானே, ஒருத்தர் தானே. இது வந்து பாக்குறது கேக்குறதுக்கு நியாயமா இருக்க மாதிரி தோணலாம். அது நல்லா இருக்குமா? அப்படி நல்லா இருக்குமா? அந்த அவதாரத்துல அவருடைய பேர் என்ன? ஆனா அத ஊர்லயும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, என்னங்க மகாவிஷ்ணு 2 பேரும் என்ன சொல்றீங்க? அப்ப இது வந்து கேக்குறதுக்கு நியாயமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அது நியாயமா? அவதாரங்கள் வேற வேற இல்ல. அது மாதிரி மக்கள் ஏத்துக்கிற மாதிரி சொல்லிடணும்னு சொல்லி கதையை எடுத்துறாம அத மக்கள் ஏத்துக்கணும். நான் முதல்ல ஏத்துக்கணும். அதனால இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். வாங்க நீங்க ஏத்துக்கிற ஒண்ணு இருக்கு. யாது நீங்க சொல்ற மாதிரி இது சாமர்த்திய பேச்சு. ராமனுக்கு கிருஷ்ணன் இதெல்லாம் பெருமாளோட அம்சம் தானா? ஒவ்வொரு அவதாரம் தனித்தனி இருக்கு. அவதாரத்துக்கு தனித்தனி கதை உண்டு, கதாபாத்திரம் உண்டு. அது வேற. அது அப்படி பேசுறது அது நீதிக்கு புறம்பானதா தானே இருக்குது. ஆமா, நீங்க பெரிய அப்படி நீதியான ஆளுதே. சரி, நான் பேசுனது அப்படி ஒரு நீதி தவறி போனா நிப்பாட்டி சொல்லு. அத மனப்பூர்வமா ஏத்துக்கணும். தயாரா இருக்கேன். ஏன்னா இப்ப கருடன் அப்படினாலே யாருக்கு வாகனம்னு சொன்னீங்க நீங்க? கருடன் யாருடைய வாகனம்? மகாவிஷ்ணுடைய வாகனம். இப்ப சிவபெருமானுக்கு வாகனம்னா எது? காளை மாடு. முருகப்பெருமானுக்கு வாகனம் அப்படினா மயில் வாகனம். முதலாக வாகனமாக வந்தது அது ஆட்டுக்கடா இருந்தது, யானை இருந்தது, குதிரை இருந்தது. ஏன்னா இன்னைக்கும் மருதமலை முருகனுடைய ஆலயத்திலே முருகன் குதிரை மீது ஏறி நின்று, இன்னைக்கு பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் ஆலயத்துல முருகன் சன்னதியில முருகன் யானையோடு காட்சி வருகின்றார். ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புகளாக இருக்கு. நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்க குன்றக்குடி முருகனுடைய ஆலயம் மயிலே மலையாக மாறி மயில்மலை கண்டனாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்போடு இருக்கு. இப்ப இலங்கை எடுத்துக்கங்க, கதிர்காம முருகனுடைய ஆலயம். எல்லா கோயிலையும் விக்கிரகம் இருக்கும், வேல் இருக்கும், பூஜை முறையோடு நடக்கும், வேற மாதிரி நடக்கும். ஆனா அங்க முருகனுடைய ஓவியம் இருக்கும். வாயை கட்டி கொண்டு இன்னைக்கு சபரிமலைக்கு பள்ளி கட்டி சபரிமலைக்கு கட்டும் பொழுதுதான் வாய் கட்டிக்கிட்டே குருநாதர் எல்லாம் வந்து கட்டுவாங்க, பார்த்துருப்போம் நம்ம. ஆனா அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துல முருகன் மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யும் பொழுதே இலங்கையில் இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்க? கண்ணை மட்டும்தான் காட்டுவாங்க, முழுமையா அப்படியே மூடிக்கிடுவாங்க. அங்க ஒரு பெட்டி உண்டு. அந்த பெட்டியிலே முருகனுடைய சக்தியை ஒரு ஞானி அடைத்து வைத்ததாகவும் அதுக்குள்ள முருகன் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. இப்படி ஒவ்வொரு முருகன் கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு நடக்குது, விஷயம் இருக்கு. புகைப்பிடிப்பது உடல் தீங்கானது. புகைப்பிடிப்பது உனக்கு ரொம்பவே தீங்கானது. அந்த வாடை சுத்தமா பிடிக்காது. ஆனா அப்படிப்பட்ட சுருட்டையே முருகனுக்கு நைவேத்தியமா படைக்கிற ஆலயமும் இருக்கு. விராலிமலை என்ற ஒரு ஆலயத்தில் இப்படி முருகன் வித்தியாசமான கோயில் நிறைய இருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அது இருக்கட்டும். இப்ப நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி பெருமாளுக்கு வாகனம் யாரு? கருட பகவான். இந்த கருடன் யாருடைய பிள்ளை, எப்படி பிறந்தாரு, எப்படி வந்தாருன்றதுக்கான கதை உண்டு, அது உங்களுக்கு தெரியும். ஆனா அது என் கேள்வி இல்ல. சொல்லணுமா? தப்பு வினதி என்று சொல்லக்கூடிய என்னமா கேக்குற சொல்ல வர்றேன். நாரதர் வேஷம் போட்டு வரும்பொழுதும் சரி, வள்ளி என்ன வேஷம்? முதல்ல வள்ளி மாதிரி பேசு, சமயத்துல வில்லி மாதிரி ஆயிடுற. இவர் வந்து சாமி எவ்வளவு நாகரிகமாக ஒரு வார்த்தை நாகரிகம் தவறி நான் பேசுறேன். சொல்ல முடியுமா? நான் என்ன நாகரிகம்லாம் பேசுனேன்? வாங்க போங்க. செயல்பாடு சரியில்லை உனக்கு. ஒரு விஷயம் கேக்குறேன், கையில பட்டுருச்சான்னு படல. இது சந்தேகம் வரையா உனக்கு? இப்பவே உனக்கு மனசு ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆறுச்சு ஆறுல அதிக மஜாயத்துல. ஆனா சொன்ன எப்படி பிறந்தார்னு சொல்றது என் கடமை இல்லையா? 2 முட்டை பாதி உடஞ்சதுனால அருணே கதை வேணாம். உனக்கு 100 முட்டை யாரியா கேட்டது? 100 முட்டை கொடுத்தாலும் கொண்டு போய் வைங்க. இருங்க, இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம நாடகத்துக்கு வந்தப்பே படிச்ச விஷயம். வினதை கத்துரை கதை தெரியாம நாடகத்துக்கு வந்து மேடையில் பேச முடியுமா? நாட்டுக்கு பாம்புக்கு ஏன் இரட்டை பிளவுபட்ட நாக்கு இருக்கின்ற கதையில அந்த கதையோட கிளை கதை அதுவும் வரும். அது வேணாம், நீங்க அந்த கதையெல்லாம் அங்க சொல்ல வேணாம். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் எனக்கு தெரியும். படிக்காம யாரும் முடியாதுமா? அத படிச்சதை நினைவு வச்சு சொல்றதே பெரிய விஷயம். அது கதை சொல்றதோட கதையிலுள்ள பேர்களை சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த கருடன் இருக்காருல்ல, பெருமாளுக்கே வாகனம், பெருமாளுக்கு வாகனம் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள. அதனால பாருங்க, பச்சைகளின் அரசன் அவரு. அதனால திமிர் மண்டகனம், அவ்வளவு மண்டகனம் கருடனுக்கு அவ்வளவு ஆணவம். ஆனால் கருடன் கொண்ட அந்த ஆணவத்தை அடக்கி ஆணவமற்ற கருடனாக கருடனை மாற்றியது யாரு கதையில? எப்படி எப்படி கருடை ரொம்ப திமிரு பிடிச்சவரா இருந்தாரு, மண்டகனமாக இருந்தாரு, ஆணவம் அதிகமாக இருந்தது. அந்த கருடனுடைய ஆணவத்தை அடக்கி அவரை பணிவான கருடனாக அந்த ஆணவத்திலிருந்து வெளியிட வச்சு அதை அடக்கி காமிச்சது யாரு? நீங்க கருட புராணம் படிச்சோம்னா அது வந்து யமலோகம் போற கணக்கு சொல்லும், அது வேற. ஸ்ரீமத் பாகவதம் படிச்சோம்னா கருடனை பத்தி அங்க வரும். ஏன்னா பெருமாளை பத்தி வரனால கருடன் பத்தி வரும். இந்த கருடனுடைய கதையை பத்தி நீங்க முழுமையா படிச்சிருந்தீங்கன்னா, பிறப்ப மட்டும் படிச்சுட்டு பேசுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல, முழுமையா படிச்சிருந்தா இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சு. எல்லாருக்குமே ஒரு ஆணவம், தான் பெரியாள் என்ற ஆணவம் தலை தோக்குகிற பொழுது அந்த ஆணவத்தை அடக்கி நல்வழிப்படுத்தி எத்தனை கதைகள் உண்டு. இப்ப நான் கேட்டேன், பறக்க முடியாத காசியிலே கருடனை பறக்க வச்சது யாரு? ஆனா அதுக்கு கிளை கதை மாதிரியே அதே கருடனுக்கு தான் என்ற ஆணவத்தை அடக்கி ஆணவம் கொண்டிருந்த கருடனை
ஆணவமற்ற கருடனாக மாற்றியது யார்? என்னுடைய கேள்வி. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு பதில யோசிங்க. சரியா? ஆடு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ஆடு நனைதேன்னு ஓனாய் ரொம்ப வருத்தப்படுச்சா. பாவம் என்னை வந்து யோசிக்க நான் அது ஏன் சௌரியம் அதை நான் பாத்துக்கிறேன். உங்க மேல எனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. அதெல்லாம் சத்தியமா கிடையாது. போட்டுக்க அருகாத மேல சத்தியமா சொல்றேன். சும்மா காட்சிக்கு தான் சொன்னேன், அதையும் நம்ப மாட்டீங்க. சரி போயிட்டு போட்டோம் இருக்கட்டும். ஆக ஏன் நீங்க என்ன குறைவா வன்மம் நான் பேசுறேனா? இவர் வன்மமே எல்லாம் பேசுறாராம். சரி இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்லியே தீருங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? மக்களை பூரா எனக்கு எதிரியாக்கி விடுவீங்க. பத்தியா இந்த அம்மா வந்து நான் முதல்ல கேள்வி கேட்டனே பதில் சொல்ல தெரிஞ்சா சமாளிக்குது அப்படி இப்படி நீங்க மக்களை பூரா மாத்தி விடுவீங்க நீங்க. அதனால அந்த இடத்துல அதுதான் நியாயம். பதில் சொல்லாம எங்காட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு பதில் சொல்லியா? திருப்பி கேட்கறதே குறியா இருக்கே தவிர என் கேள்விக்கு பதில் வரலையே. கேட்காதீங்க. அப்ப திருப்பி நான் சொல்லதானே செய்வேன். பள்ளிக்கு எதிராக வந்து ரசிகர்களை மாத்துறதா அவருக்கு வேலையே. ஆனா நான் இல்லன்னு மறுக்கவே மாட்டேன். இன்னும் அசிங்கப்படுத்துறது அதையும் சொல்லிக்க. அது நடக்கவே ஏன்னா அதுதான் உண்மை. வாங்க முயற்சி பண்ணலாம் தப்பு இல்ல, முயற்சியே பண்ணாம அது முடியாதுன்னா தப்பு இல்லையா? இருக்கிறது சிறப்பாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையில. தம்பி உடையான் படைக்கு வஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு வஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு வஞ்சான், நல்ல மனைவி உடையான் விருந்துக்கு வஞ்சான், நல்ல படிப்பறி உடையவன் பேச்சு கஞ்சான். அவசியம் தான் கற்ற கல்வி இந்த நம்பிக்கை இருந்தா நம்மளால எங்கேயும் வெற்றி கொள்ள முடியும் நம்பிக்கை இருக்கணும். அவ்வளவுதான். அது ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்கணும் இருந்திருக்கணும் இருக்கும். இப்படியே தான்ப்பா இருந்துச்சு. ஆனா இதையும் இப்படி ஒருத்தர் மாத்தி போட்டாரு அப்படின்ற மாதிரி கதைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில இந்த கதை மிக பெரிதாக பேசப்படாத ஒரு கதை. எங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. இது எந்த ஊர் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அப்படின்ற ஊர். இந்த திருவைகுண்டம்ன்ற ஊர்ல ஒரு தம்பதியர்கள் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரின்னு பேர், 2 பேருக்கும் புருஷன் பொண்டாட்டி. ரொம்ப நாள் குழந்தை இல்ல, இறைவனை வேண்டி இறைவன் அருளால ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தப்ப பேசாது. ஆனா பிறந்து 2-3 வயசானதுக்கு அப்புறம் ஏதாவது பேசணும்ல, சத்தம் வரணும்ல. குழந்தை பேசவே இல்லை. 5 வயசாச்சு பேசல. 5 வயசா அந்த குழந்தை. அந்த குழந்தை காசிக்கு எப்படி போச்சு என்ன நடந்துச்சுன்றதான் கதை. அந்த குழந்தை 5 வயசு வரைக்கும் பேசல. திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிறந்த பிள்ளை. திருச்செந்தூர் கலைச்சிட்டு போறாங்க தாய் தகப்பன் இருவரும். அங்க போய் முருகனை வேண்டாரு. ஆமா முருகன் 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க கோயில் வளாகத்துல. பாருங்க, குழந்தைய மட்டும் முருகன் ஆட்கொள்றார். குழந்தையை மட்டும் ஆட்கொண்டு பேசாமல் இருந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். அதனாலே நாவு திறந்து குழந்தை பேசியது. எப்படி அருணகிரியாருக்கு அருள் புரிந்து திருப்புகழை முருகன் பாட செய்தானோ அதுபோல் இவருக்கு அருள் புரிந்து கந்தர் கலிவெண்பா அப்படின்ற நூலை பாட செய்தார். இப்ப யாருன்னு தெரிஞ்சிருக்கும், வேற யாரும் கிடையாது. அவர் தான் குமரகுருபரர். அவர் பேரு குமரகுருபரர். முதல்ல அவர் பாடிய நூல் கந்தர் கலிவெண்பா. அதன் பிறகு என்ன ஆகுது, ஒவ்வொரு ஊரா போறாரு. திருவாரூர் போறாரு, வைத்தீஸ்வரன் கோயில் போறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்னு பாடுறாரு. முருகப்பெருமான் அருள் கொடுத்த பிறகு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு வித்தை இருக்குன்னா அந்த வித்தைக்கு குருநாதர் வேணும். குறி இல்லாத வித்தை குருட்டு வித்தை. உன் குருநாதர் யார் அப்படின்னா, நீ யாரை சந்திக்கும் பொழுது நீ யார் எது பேசினாலும் திரும்ப பேசிடுவ. யார் எதை கேட்டாலும் அதுக்கு பேசக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுத்தேன். ஆனால் எவர் பேசும் பொழுது உன்னால் மறுப்பு பேச முடியவில்லையோ, நீ மௌன நிலையில இருக்கியோ, அவர் தான் உன் குருநாதர்ன்றார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல். அதன் பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராரு. மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடுறாரு. அவர் பிள்ளைத்தமிழ் பாட 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 மன்னனினுடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை கொண்டு வந்து மீனாட்சியே சிறுபிள்ளையாக இருந்து குமரர் குருபரர் கழுத்துல போட்டா. அது ஒரு வரலாறு. இது கதை பெருசு, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். இந்த குமர குருபரர் என்ன பண்றாரு, தர்மபுரி ஆதீனம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தமிழ்நாட்டில்? தர்மபுரி ஆதீனம்னு பேர். அங்க போறாரு. அங்க ஆதீனமாக இருந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் மாசிலாமணி தேசிகர்னு அவருக்கு பேர். நான் முருகன் என்ன சொன்னாரு, நீ யாரை எதிர்த்து பேச முடியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறியோ அவர் தான் நீ குருவாக ஏத்துக்கணுங்கிறார். இப்ப மாசிலாமணி தேசிகரை போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவர் சில கேள்விகள் கேட்கிறாரு. பெரிய புராணத்துல ஒரு பாடலை கேட்கும் பொழுது அந்த இடத்துல இவரால பதில் சொல்ல முடியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்ப நினைக்கிறார் முருகன் ஏற்கனவே என்ன சொன்னாரு, யாருக்கிட்ட பேச முடியாம நம்ம நிக்கிறோமோ அவங்க தான் குருநாதர்னாரு. இப்ப மாசிலாமணி தேசிகரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்ப மாசிலாமணி தேசிகர் சொல்றாரு, அப்பா நீ செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, இறக்க முக்தி எதனா காசி. அந்த காசி மாநகரத்துக்கு நீ போய் அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மடத்தை உருவாக்கி நமது சைவ சமயம் தலைப்பதற்கும் உன்னுடைய நூல் உன்னுடைய புகழ் அங்கே பேசப்படணும். நம்மளுடைய தமிழ் சைவம் வந்து தமிழோடு சேர்ந்து அங்கே வளரணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இவரும் காசிக்கு வந்துடுறார். இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, அப்போ காசியில் இஸ்லாம் மன்னர் முகலாயர்களினுடைய ஆட்சி காலம். அங்கே இந்து சமயத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. குறிப்பாக காசி விஸ்வநாதர் கோயிலை பூட்டி வச்சிருக்காங்க. கும்பாபிஷேகம் கிடையாது, அர்ச்சனை பூஜை எதுவும் கிடையாது. கோயிலே பால் அடைஞ்சு பூட்டப்பட்டிருக்கு.
முகலாயனுடைய ஆட்சி காலம். இந்த முகலாய ஆட்சி காலத்துல தான் நிறைய கோயில்களை இடிச்சாங்க ஒரு கட்டத்துல. அப்ப இடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கதை தெரியும். மீனாட்சி அம்மன் கோயிலை இடிக்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு 48 வருஷம் இன்னைக்கு அணையாத தீபமாக எரிந்ததுல. அது போல இங்க காசியில முகலாயருடைய ஆட்சி காலம். மாலிகாம்பூர்னு ஒரு படையெடுத்து வந்து இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த மண்ணை இந்து சமயத்துக்கு ஆதரவே கொடுக்க மாட்டான், கோயிலை பூட்டி வச்சிருக்கான். இப்ப இவர் போறார். இவர் ஒரு தமிழ் புலவர். அங்க பேசக்கூடிய மொழி என்ன? இந்துஸ்தானி மொழி. கிட்டத்தட்ட ஹிந்தியும் உருதும் கலந்த மாதிரி இருக்கு அந்த மொழி. அந்த மொழி அங்க இருக்கிறவங்க தான் தெரியும். இவர் தமிழ் புலவர். போயிட்டார். அவைக்குள்ள போன உடனே வரவேற்பு கொடுக்கணும்னா கூட தமிழ்ல கொடுக்க முடியாது. அவங்க எல்லாம் இந்துஸ்தானி பேசுவாங்க, இவருக்கு தமிழ் தான் தெரியும். போய் நிக்கிறாரு. அங்க மொழிபெயர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்ப இவர் கேட்கிறாரு, நான் அந்த மாதிரி இந்து சமயத்தில் மதுரையில் இங்க இருந்து வந்திருக்கேன், தமிழ்நாட்டில இருந்து. இந்த மாதிரி இந்து சமயத்திற்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கோயிலை திறக்கணுன்ற மாதிரி பேசுற, ஒரு மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்ப மண்ணை என்ன பண்றான் தெரியுமா? மதிக்கவே மாட்டான். ஒரு ஞானி வந்து நிக்கிறாரு, ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்கணும், உட்கார சொல்லி இருக்கணும், எதுவுமே பண்ண மாட்டான். பயங்கர திமிரா பேசுறான். திமிரா பேசுறவன் அவர் ஆதரிக்க மறுக்கிறான், உட்காரது கூட இடம் கொடுக்க மாட்டான். இப்ப சொன்னா, நீங்க கேட்குறீன்னு எனக்கு தெரியுது. அவன் மொழியில சொல்றான், என்னவோ கேட்குறீங்க, ஆனா அவனுக்கு தெரியும் அவர் என்ன கேட்கிறாரு. ஆனா திமிருக்கு வேணும்னே சொல்றான். நீங்க கேட்குறீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்கள் எது தானமாக கேட்பதாக இருந்தாலும் என் மொழியில கேட்கணும். உங்க மொழி எனக்கு புரியுமா? என் மொழியை கற்றுக்கொண்டு வந்து அதன் பிறகு கேளுங்கன்னு மண்ணே போயிடுறான். போய் மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து அவையில அப்படியே மண்ணை நின்றுக்கிட்டு கேட்குறான். அவன் இருக்கிற அவையில் இருக்கவளை பார்த்துட்டு ரொம்ப எவ்வளோ ஏளனமா சிரிச்சு கேட்குறான். நேற்று ஒரு தமிழ் புலவர் வந்தாரு, அவர் என்னானாரு, என்ன நடந்துச்சு, போயிட்டாரா, ஓடி போயிட்டாரா அப்படின்னு சிரிக்கிறான் அவங்களுடைய மொழியில சொல்லி. இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வெளியில பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு வெளியில ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்கிற சத்தம் கேட்குது. சிங்கம் கர்ஜிக்குது. என்னடா சிங்கத்தினுடைய சத்தம் கேட்குதேன்னு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அப்படி அரண்மனைக்குள்ள ஒரு ஆண் சிங்கத்தின் மீது இவர் அமர்ந்து உள்ள வராரு. குமரகுருபரர் ஒரு ஆண் சிங்கத்தின் மீது அமர்ந்து உள்ள வராரு. ஒரு உள்ள வராரு. பின்னாடியே பாத்தீங்கன்னா 2 பெண் சிங்கம், சிங்க குட்டியா வருது. சிங்க குடும்பமே வந்தா உள்ள உட்காந்துருக்கால, உட்கார முடியுமா? பூரா தலைதறிக்கு ஓடி போயிட்டா, யாருமே இல்லை. மண்ணை மட்டும் கையில வாழை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டு நிக்கிறேன். அவனுக்கு பயம் வேற மனசுக்குள்ள, சிங்கத்தோட வந்திருக்காரப்பா அவரு அப்படின்னு. அப்படி நின்றுக்கிட்டு, என்ன இது சிங்கத்து மேல வந்திருக்கீங்களேன்னு கேட்கறான் அவங்க மொழியில. அப்ப அவர் சொல்றாரு, நேத்து வந்தேன், நீ எனக்கு ஆசனம் கொடுக்கல, அதனால நானே சிம்மத்தின் மீது அமர்ந்து இதை சிம்மாசனமாக மாற்றிக்கொண்டேன். உடனே ஏளனமா சிரிச்சிட்டு அவர் சொன்னார் குமரகுருபரரு, நீ உட்கார்ந்துருக்கல சிம்மாசனம், அதுல சிங்கம் இருக்கு, அது பொம்மை சிங்கம். நான் உட்கார்ந்துருக்கல சிம்மாசனம், இது உண்மையான சிங்கம். பொம்மை சிங்கத்துல உட்கார்ந்துருக்கிற நீ வெறும் பொம்மை, உயிரோடு இருக்கக்கூடிய சிங்கத்துல இருக்கிற நான் தான் உயிர். அதனால நான் எதனாலும் கேட்கலாம் இப்படி வாதிடுறாரு. இப்ப மண்ணை பார்த்தா பரவாயில்ல, ஒரு சிங்கத்தை அடக்கி அவர் மேல இவர், அது மேல இவர் ஏறி உட்கார்ந்துருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் அந்த சிங்கம் கேட்குது. சிங்கம் அப்படியே அங்கங்க சுத்துது. கடைசியில குமரகுருபரர் பாதத்துல வந்து அப்படியே எல்லாம் சரணாகதி அடைஞ்சிருது. இப்ப மன்னனுக்கு உணர்வு வருது. ஆகா, வந்து நிக்கிறவரு சாதாரண ஆள் கிடையாது, இவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் போல, பெரிய ஞானி போல, கேட்கறத கொடுத்துருவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான். இப்ப வந்தோன என்ன வேணும் கேளுங்கன்னா, இவன் ஏற்கனவே என்ன சொன்னா, ஏன் மொழியில கேட்டா தானே தருவேன்னா, ஆனா ஒரே நாள்ல இறைவனுடைய அருளால அவன் பேசக்கூடிய இந்துஸ்தானி மொழியில இவர் பேசுறாரு. பேசி கேட்கிறாரு. என்ன கேட்டாரு தெரியுமா? எனக்கு இங்கே சைவ சமயத்தை துவங்குவதற்கு மடம் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும், நீ இடத்த தானமா கொடுக்கணும்னு கேட்கிற, கோயிலை திறக்கணும்னு கேட்கிறாரு. இப்ப அவன் பார்த்தா இதுல ஏதாவது ஒண்ணு வம்பு பண்ணணுமே, அவனை உடனே கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சான். இது காசி, இந்த காசியில கருடன் பறக்காது, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த காசியில கருடன் வட்டம் விட்டுச்சுன்னா அந்த வட்டம் விடுறத இடத்த சுத்தி இருக்கிற இடத்த பூரா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்கிறான். அப்படி காசியில கருடன் பறக்காதுன்னு அவனுக்கு தெரியும். உங்க இந்து சமயம் தானே சொல்லுது கருடன் வட்டம் விடாதுன்னு. அப்படி கருடனை நீ வட்டமிட செய்தால் அந்த வட்டமிட இடத்த உனக்கு நான் தானமா கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். அதன்படி பார்த்தாரு. நாளைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வாண்டி இவர் போயிட்டாரு குமரகுருபரர் சிங்கங்களை அழைத்து கொண்டு. இப்ப போய் அவர் அவரோட வனத்துல இருக்காரு. இங்க இருந்து மன்னன் தன்னுடைய கூட இருக்கிற அமைச்சர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். போய் பார்த்தா குமரகுருபரர் நின்று, ஏன்னா அவர் சாதாரண பக்தர் அல்ல, முருக பக்தர். அதனாலதான் கந்தர்களி வெண்பா பாடினாரு. மீனாட்சி பக்தர், அதான் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடினாரு. சரஸ்வதி பக்தர், அதான் சகலகலா வள்ளி மாலை பாடினாரு. அவர் பாடாத நூலையில எல்லா சாமி மாலையும் பாடிட்டாரு. அப்படிப்பட்ட அவரு நின்று கொண்டு இறைவனை மனதார வேண்டினார். சிவனுடைய அருளால மேல கருடன் வட்டமிடுது. காசி மாநகரமே அதிர்ச்சியாக பார்த்தது. கருடனே பறக்காத ஊர்ல எப்படியா கருடன் பறக்குதுன்னு பார்த்தது. மன்னனும் பூரித்து போய் பார்த்தான். கருடன் எந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டதோ அந்த இடத்தை குமரகுருபரருக்கு தானமாக கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்ட இடம்தான் காசியில இன்னைக்கும் குமரகுருபரர் மடம் என்ற பெயர்ல சைவ சமயத்தை வளர்க்கக்கூடிய மடமாக இருக்கு. காசியில கருடன் வட்டமிடாது, ஆனால் அந்த கருடனை வட்டமிட செய்தது யாருன்னா குமரகுருபரர். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு கதையை கூறுகின்ற பொழுது
அது வந்து உண்மையான கதையா இல்லை புனை கதையான்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதே கேள்விக்கு கேட்டான்னு வீராந்தக முடியும் என்று சொல்லக்கூடிய முடியும் சிவபெருமானை வேண்டி அந்த காசியிலே 16,000 தவம் செய்து பறக்க விட்டார் அப்படின்னு சொல்றதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது ஏதோ புனை கதைன்னு. ஆனால் இத்தனை பேர் சொல்லி இத்தனை சம்பவங்களை சொல்லி இதனால தான் பறக்க வைத்தார். அதுவும் புராண கருத்து என்பது பேர். அதை வரலாற்று பதிவாக 17ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய ஒரு 300-400 ஆண்டுகள் உட்பட்ட கணக்கு தான். இப்போ இந்த கதையிலேயே இவர் இப்படியான சிறப்பை செய்து காட்டினார். அதனால தான் காசியிலே கருடனை பறக்க வைத்து செய்ய முடியாத சிறப்பை செய்து காட்டினார் குமரகுருபர் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்க. உடைய விளக்கத்தை மனதார பாராட்டி உனக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை முருகப்பெருமானை பாராட்டி எப்படி வருது பத்தியா. இவர் என்னைக்குமே வந்து நம்ம பதிலையே சொன்னோம்னாலும் பேசணும்னாலும் அது வேணும்னே உண்மையா ஏன் பேசுவாரு. இன்னைக்கு கதை சொன்னாலும் உண்மையை ஏத்துக்கிறாரு. என்னடா கதையை சொல்லும்போது சரி இதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் தோணும். ஆனா இப்படிலாம் நீ இவ்வளவு அடுத்த உள்ளது பிறகு அந்த வசனத்தை சொன்னோம் அப்படின்னா அதுல கூட பாருங்க பாராட்டுகிறது என்ன அதுல இப்படி இருக்கு அந்த வார்த்தை என்ன மனசு வர மாட்டேங்குது. சில வார்த்தைகள் மனதிலிருந்து கொப்பளித்தோட தான் செய்கிறது. வரும் கொப்பளி நல்ல பதில் பரவாயில்ல வாழ்த்துக்கள். அதனால கண்ணன் தானமா உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரம்மா வள்ளி குருநாதா நல்லா ஆரம்பிச்சது அப்படியே நிறுத்திட்டீங்க. அதாவது சரி வேலை நம்ம கடைக்கண் பார்வையிலே ஒரு நாரத மகரிஷி பாட்டுக்கு நாரதன் பேரு கதையை நடாத்துவதற்காக ஒரு பாடல் தொடுக்கிறேன். ஏன் பாட்டு நிப்பாட்ட ஏன் நான் எங்க நிப்பாட்டினேன் திரும்பி பாத்திய சும்மா பாத்தி அவங்களே நிப்பாட்டிட்டா உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் நிப்பாட்டிட்டா பாவம் நான் நிப்பாட்டினேன். ஏன் சுதி மாறி பாடிட்டா மாமா தாள மாறிடுச்சா அதனால அப்படி குறைவு இருந்தா கூட இருங்க நீங்க பாடுவீங்க சமீபமா நல்லாவே பாடுறீங்க. குறைவு இருந்தா அது அண்ணன் வீரபாண்டியனை பாத்துப்பாரு. ஒரு 100 குழந்தைகள் மறைஞ்சாயது இல்ல உங்களுக்கு அப்படிதான் அதை குறைச்சு கொடுக்குவா அண்ணா நிக்காது. பதில சொல்லுங்க பதிலுக்கு வாங்க. என்ன வருது ஆணவமாக இருந்தார். அப்படி ஆணவமா இருக்கும் பொழுது ஏப்பா என்னை சுமக்கிறேன்னு ஆணவமா இருக்கேப்பா இந்த கையை சும அப்படியே கையை தூக்கி போட்டாரு கீரை மயக்க முடிவு விழுந்தாரு. அப்ப ஆணவம் அடங்கி இப்படி பேசுறீங்களே எனக்கு அப்படியே எரியுதியா பத்திக்கிட்டு கோயில போய் சொல்லிடலாமான்னு தோணுது. மண்ண மாதிரி தூத்து வேண்டேன் எவ்வளவு சுருக்கமா பதில் சொல்லியிருக்கேன். ஆமா கையை தூக்கி போட்டு கையை போட்டு மயக்க முடிவு விழுந்தாருல அப்ப ஆணவம் அடங்கியதுல ஒத்துக்கிற மாட்டியா? இது ஒத்துக்கிற மாதிரியான பதிலா சொல்லுங்கண்ணே தலைவா. ஆரஞ்சு துண்ட பூட்ட போட்டா அறிமுக காட்சியில ஒவ்வொரு புராண கதை சொல்லும் பொழுது கை தட்டி ரசிச்ச நீ அன்பளிப்பு கொடுத்த வாங்கலின்ற கடுப்புல சொல்றீங்களா இல்ல இது புரியல எனக்கு. நியாயத்துக்காக சரி நியாயமாகவே இருக்கட்டும். ஒருவேளை இதுவும் கதை இதை ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா உங்களுடைய கேள்விக்கு முழு பதிலாக ஏத்துக்க முடியுமா? ஒண்ணு வேணாம். இப்ப அன்னைக்கு ஒரு மேடையில நான் புளிய மரம் எப்படி வந்துச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எது இந்த புளியம் கொட்டையை பதிச்சு வச்சு அன்னைக்கே உன்னை கொன்றலாமான்னு தோணுச்சு எனக்கு. ஊரே ஏத்துக்குச்சு. புளியம் கொட்டையை வச்சு வந்தாங்க விடுமா. என்ன தப்பு இருக்கா? நீங்க எல்லாவது மாங்கொட்டை போட்டாதான் புளிய மரம். அப்ப இதுவும் தப்பு இல்லையே. இது கையை தூக்கி போட்டு ஆனா மழிந்தது ஏத்துக்கிட்டீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். அது உண்மைதான். ஏன்னா தனக்கு யார் எஜமானராக இருக்கிறாரோ அவர்கிட்ட ஆணவமா இல்லாம மற்ற சாமானியர்கிட்ட ஆணவமா பண்றது இப்ப உள்ள அதிகமா நடக்கிற விஷயம். ஆமாமா அதுதான் இயற்கையில நடக்கிற விஷயமா இருக்கு. நம்ம எதிர்த்து பேச முடியாம நமக்கு பணிஞ்சு ஒரு ஆள் நம்மை விட வலியவர்கள்ட்ட தன்னுடைய திமிரையும் ஆணவத்தை காட்டுறது தன்னை விட எளியவர்கள்ட்ட தான் அதிகமாக ஆணவம் இந்த மாதிரி காட்டப்படுகிறது. அதுக்கு என்ன முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனி கொள்ளும்னு ஒரு பழமொழி உண்டு. வல்லவனுக்குள்ள வையகத்துல வந்துதான் ஆகணும். அப்ப மகாபலிபுத்திரட்ட தன் ஆணவம் அழிந்தது போல் காட்டிக்கொண்டு அதே கருடே சாமானிய எல்லாத்தையுமே திமிரு என்னை விட வீரத்தை உயர்ந்தவன் வீரத்தை சிறந்தவன் யாரும் இல்லைன்னு மண்டகனமா திமிரா பேசிக்கிட்டே பார்த்தார் மகாவிஷ்ணு. அப்படியா சரி இப்ப மகாவிஷ்ணுவாக இருக்கும் பொழுது தானே நீ என்கிட்ட நீ நல்ல மாதிரி நடிக்கிற. சரி வேற அவதாரத்தை உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுக்கிறாரு. இறுதியாக ராம அவதாரம் முடிச்சு கிருஷ்ண அவதாரம் எடுத்தாச்சு. கிருஷ்ண அவதாரத்தின் பொழுது நினைக்கிறாரு இவ்வளவு ஆணவமா இருக்கக்கூடிய இந்த கருணனுடைய ஆணவத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்னொரு ஆணவம் இருக்கு யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெருங்கிய அதாவது கிருஷ்ணமாக எத்தனையோ 16,008 மனைவிகள் இருந்தாலும் 2 மனைவி மீது மட்டும் கிருஷ்ண பரமாத்மா அளப்பரிய பிரியம். ஒன்று சத்தியபாமா மற்றும் ருக்மிணி. 2 பேரும் எப்பவுமே கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருப்பாங்க. இது சத்தியபாமாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அழகின்னு ஒரு கர்வம். இப்ப இந்த 2 பேருடைய ஆணவத்தை அடக்கணும் முடிவு பண்ணிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. இதுக்காக முன்னாடி யுகத்தோட சம்பவத்தை எடுக்கிறார். ஏன்னா ராம அவதாரம் முடிக்கும் தருவாயில ஆஞ்சநேய பெருமான் கேட்கிறாரு ராமர் ஐயா அடுத்த பிறவியிலும் நான் உங்களை ராமனாகவே தரிசிக்கணும் முடியுமா? கிருஷ்ண பரமாத்மா கூட தெய்வ பிறவின்னு அவருக்கு தெரியும். ராமருக்கு தெரியுமா? மனிதனாக பிறந்த மனிதனாக இருந்தவர் இல்லையா? இப்ப அவருக்கு தான் ஒரு மனித பிறவிப்பா என்னால் அது முடியாதுன்னு மறுத்துட்டார். வரம் கேட்டவர்கள் மறையலாம், வரம் மறையுமா?
மரியாதை. அப்ப கிருஷ்ண பரமாத்மா தெரியுது நாம் ராமனாக இருக்கும் பொழுது ஆஞ்சநேயன் வந்து நம்மள்ட்ட அடுத்த பிறவியிலும் ராமனாவே காட்சி தரணும்னு கேட்டிருக்கானே, அந்த வரத்தை நம்ம கொடுக்கணுமே, அவருக்கு காட்சி தரணுமே அப்படின்னு எண்ணிய கிருஷ்ண பரமாத்மா யாரை அழைத்தார்னா கருடன் அழைக்கிறார். கருடன் வர்றேன், அப்பா இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு நான் கிருஷ்ணரா ராமனாக காட்சி தர போறேன், நீ போய் ஆஞ்சநேயனை கூட்டி போனோன்னு கருடன் கேட்கிறேன். இது ஆஞ்சநேயா, இது இந்த குரங்கு ஒன்று தெரியுமே அதையா கூட்டியார சொல்றிய, என்னுடைய திறமைக்கு நான் போய் அவனை கூப்பிடுறதா அப்படின்னு ஆணவம் அடங்கவே இல்லை. யாருக்கு? கருடனுக்கு. சரிப்பா போய் கூட்டிட்டு வா, கிருஷ்ணர் கூப்பிட்டதா போய் கூட்டிட்டு வா என்று சொல்ல அதே ஆணவத்தோடு போகின்றான் கருடன் ஆஞ்சநேயனை அழைப்பதற்காக. போய் பார்த்தா குளத்துக்கிற ஓரத்தில் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜெயன் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. போய் கிருஷ்ணர் கூப்பிட்டாரு உடனேயே. அப்பதான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணர் அழைத்தார், குரங்கே வான்னு முதல் அழைக்கிறார். அழைத்த உடனே கோபம் கொண்ட ஆஞ்சநேய பெருமாள் ஒரே அறை செவில செத்து அறையில சுருண்டு விழுந்தவனே கருணை மூர்ச்சி ஆயிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணபாபா போய் அவர் வீட்டு வந்தார், அது வேறு பிரச்சனை. அதன் பிறகு ராமன் அழைத்தார் வான்னு சொன்ன உடனே வந்தாரு ஆஞ்சநேய பெருமான். அப்ப மிகப்பெரிய ஆணவம் கொண்டிருந்தான், தன்னை விட வீரன் யாரும் இல்லைன்னு. ஆனா ஆஞ்சநேய பெருமான் விட்ட ஒரே அறையில மூர்ச்சையாகி விழுந்து தன் ஆணவத்தை அடங்கினார். இது பதில் வந்துருச்சு. ஆனா இதோட நிறைவு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப காட்சி தரணும் ஆஞ்சநேய பெருமானுக்கு ராமனாக, இவர் கிருஷ்ணபெருமான் தான் ராமனா மாறிட்டார். சீதைக்கால வேணுமே, இங்கே தான் ஒரு மிகப்பெரிய அழகின ஆணவம் சத்தியபாமாவுக்கு. போய் சீதையா உருமாறி வாமான்னு சொல்ல, இப்ப போனவ இருந்த நகை நட்டெல்லாம் அள்ளி போட்டு வர சீதை மாதிரி தெரியல. கோபப்பட்டு ஆஞ்சநேயன் சீதையை பார்க்கும்போது இப்படியா இருந்தா என்று சொல்லி அவள் ஆணவத்தை அடக்கி விட்டு ருக்மணியை சொல்ல, ருக்மணி போனவன் ஒரே ஒரு காவி சேலை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறா, பார்க்கிற சீதையை போலவே தெரிந்தாராம். அப்ப ஆஞ்சநேயன் கட்ட வரத்திற்காக ராமனாக தரிசிக்க வேண்டும் என்று அந்த ஒரு வரத்தை வச்சே ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்ச மாதிரி ராமனா காட்சியும் கொடுத்தாச்சு. தன்னை விட வீரன் யாரும் இல்லைன்னு ஆணவம் கொண்டிருந்த அந்த கருடனை ஆஞ்சநேயன் குரங்கு விட்ட ஒரே அறையினால அவன் ஆணவத்தை அடக்கியாச்சு. தன்னை விட அழகில் சிறந்தவன் யாரும் இல்லைன்னு கர்வம் கொண்டிருந்த சத்தியபாமனுடைய கர்வத்தையும் அடக்கி அன்று ராமனாக காட்சி கொடுத்தார் கண்ண பரமாத்மா. ஒரே நேரத்தில் இத்தனை பேரினுடைய ஆணவத்தை அடக்கி காட்சி கொடுத்திருக்கிறார். இது அரையும் குறையமா இருக்கா, இதை ஏத்துக்கிறீங்களா? இதையும் அரையும் குறைஞ்சு கட்டையை விட்டு எரிஞ்சுக்கிறேன். அப்பா இன்னைக்கு மழை பெஞ்சா அது உனக்கு தான். ஒரு கதை சொல்லும்போது அதுல எந்த ஒரு கிளை கதையும் தொடாம அதுல குற்றம் கண்டுபிடிக்காம நேரங்காலம் இல்லையே பேசலாம். இப்ப விட மாட்டேன், அடுத்த மேடையில சிக்காம இப்ப இல்ல எப்பவுமே நான் விட மாட்டேன். தெரியா அதை ஞாபகம் வச்சுக்க. பார்த்த மாப்பிள்ள முருகன் பிடிக்கலையா, உன்னை கட்டாத வரைக்கும் முருகன் நல்லா இருப்பாரு. உன்னை கட்டி இந்த வாய் பேசினா பழனில இருந்து எகிரி குதிச்சு கேரளால தாண்டி போவார், அரபிக்கடல குதிச்சுவார். முருகனை பிடிக்கல, கிளம்புங்க. பிடிக்கலாம் கட்டிட்டு ஆவேன் இந்த அவசகனி எடுத்து இருப்ப செய்யும் எடுத்து சொல்லும் கேளாமா கலகம் செய்து கூட்டி கொடுப்பது உங்கள் முறையா, கூட்டி கொடு முகத்தை பார்க்கவே அப்படி அன்பில்லா கண்ணை குட்டி, அறிவில்லா கருவி குட்டி, புத்தில்லா புத்தி குட்டி, ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை குட்டி. யாரும் குறை சொல்ல, எல்லாம் கூட்டி தான் கொடுக்கிறோம். அறிவியமான சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னுடைய நாரதம் அல்ல, இது பிரம்ம முடிச்சல்ல, இதுவே என் சத்தியம் சத்தியம் சத்தியம். கடுகு போட்டாலும் வெடிச்சிரும் முகத்தை, முகத்தை இப்படி வச்சுட்டு போறாரு. போட்டோம் நமக்கு என்ன, என்ன வாய் வரட்டும் பேசிக்கலாம். அது முருகப்பெருமானை மாப்பிள்ளையாக பாட்டு வந்தார் இல்லையா, மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம்னு. நான் வந்தவே அவரை கட்டிக்கிறதுக்கு தானே, ஆனா கோபத்திலேயே பேசிட்டு இருக்கோம். அப்படியா இருக்கானு அவர்கிட்ட போய் முருகனை கட்டிக்கிறேன்னு சொல்லலாமா? நானு அப்புறம் சொல்லுவாரு, நான் பார்த்து கட்டி வச்ச அந்த வள்ளிக்கு அதான் நல்லா இருக்கான்னு சொல்லுவாரு. சொன்னாலும் சொல்லுவாரு நானே. முருகா கட்டி பாக்குறாரா, ஓடி போயிட்டாரா? முருகா ஆமா, எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பாதீங்க, இது நல்லது கிடையாது சொல்லிட்டேன் நான். உட்காருங்க பேசாம, எல்லாரும் தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி விடுங்க. 4 மணி ஆச்சு, கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரத்தில் விடிய போகுது. போயிருவாங்களா? எழுந்திரிக்க முடிய வர போறாரு, பாட்ட போடவா?
முருகன் ரெடியா நிக்க. எழுந்துறீங்க, முருகனையும் வேலையும் வணங்குங்க. ஆமாமா, நான் தூங்கிடுவேன், நீ பாடுங்கிறாரு. வேலோடு முருகன் காட்சி கொடுக்க போறார். வேலை வணங்குங்க, முருகனை வணங்குங்க. நல்லது, நல்ல காரியம். கோயில போய் தான் கும்பிட முடியும். நம்ம ஊருக்கு முருகன் வேலோட வந்திருக்கிறாரு, அவரை வணங்குங்க. அதனால முருகா சீக்கிரமாக அடியேனை ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. Hello, 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 hello. Sambho Mahadeva, Sambho Mahadeva, Sambho Mahadeva. Namah Shivaya. Om Namah Shivaya. பொற்பாதம் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. ஓம் சத்திய மகன் சிவனாரி சிக்கனிலே வாங்க. வேலன் வேடன் விருத்தனாக நடித்து கொண்டிருக்கிறோம். சங்கீத சாம்ராட் ஆரைக்குடி
MK வல்லரசன் அவர்களுக்கு நரிக்குடி முக்கரோடு கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கேதான் கிடக்கையா? எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த நரிக்குடி முக்குரோடு கிராமத்தை வளரக்கூடிய பெரும்பு கொண்ட பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் அன்புக்கும் பார்த்துக்கூடிய அன்பு தம்பி வீரபாண்டிய சார்பாக மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். வணக்கம். அஞ்சு பசங்க ஓங்கார் என்பார் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்கார பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே, நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே, கோலமிகத்தாட்டும் கோலவிழித்தாயே, ஒடிநலம் கூட்டும் குணமயிலை மாயே, குணமயிலை மாயே, அன்பரையாள் கொள்ளும் அருமை நிறைந்தவளே, அல்பத்திரகாளியாய் அமர்ந்து சிறந்தவளே, அன்பரையாள் கொள்ளும் அருமை நிறைந்தவளே, அல்பத்திரகாளியாய் அமர்ந்து சிறந்தவளே, துன்பவினை போக்கி சுகமெல்லாம் தருபவளே, துன்பவினை போக்கி சுகமெல்லாம் தருபவளே, துன்பவினை போக்கி சுகமெல்லாம் தருபவளே, துரியவராகி என்னும் பெரியே திருவினே, துரியவராகி என்னும் பெரியே திருவினே, உலகில் தாக்கும் உலகமகளே, கருணை கோவில் விரியாடே காக்கும் புவன சுந்தரியே, தாயே கற்பகமே அருதும் அன்பர் போர்க்கதியே, பெருமை மிகுந்த சூழினியே, பேசும் ஞான மாலினியே, வினைகள் பொறுத்து நடந்தையும் பெரிய தர்ம குணத்தவளே, அருமை பயிரை பதியாடும் அரங்கே கூட முடியுமையே, அழகு தோழி சிவசக்தி அங்கே நலங்கள் அருவாயே, கோலமிகத்தாட்டும் கோலவிழித்தாயே, ஒடிநலம் கூட்டும் குணமயிலை மாயே,
குணமயிலை மாயே. வருகிறார் நாரதர். வரட்டும், வரவை நாம் எதிர்பார்ப்போம். உள்ளத்திலே நீ மழை எங்கள் பாடுபலம் காண தடுக்கள் பாறையா, தடுக்கள் பாறையா. கருத்தில் உள்ள அருள்வடிவம் உள்ளத்திலே இருக்கே உன்னை வெள்ளிமலையான் மகனே வேலையா என் பாடுவலம் காண கடைகள் பாரியா, கடைகள் பாரியா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, ஆடி வரும் மயில் மேலே அமைந்து வரும் பேரழகே. காணமுனை சரணடைந்தே கந்தையா, காணமுனை சரணடைந்தே கந்தையா. வாழ்வில் தரமளித்து பெறகருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெளிமலை தான் மகனே வேலையா. வாழ்வலம் காண கடிகள் பாரியா, கடிகள் பாரியா. கண்டா கடம்பா கார்த்திகையா, தமிழ் இனம் போற்றும் தமிழ் பெரும் கடவுளே, அடியேன் நாரதனின் பணிவான வணக்கம் முருகா. வருக வருக, இசை மேதிய வருக, திரிலோக சஞ்சாரிய வருக. நாரத பெருமானே முருகா. நலம்தானே? நலம் முருகா. தாங்கள் இருக்கு என்ன பயம்? அனைவரும் நலம், அதில் இந்த அடியேனும் நலம். யாம் இருக்க பய வேண்டாம். என்னை நாடி வந்த காரணத்தாலே என் சார்பாக, நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு. வந்தார வள வைப்பது இந்த வந்தமிழ் நாட்டிலே, அதுவும் என்னை நாடி வந்திருக்கீங்க, இதோ வரவேற்பு. இனிதான சுரம் யானை இசை மீதையே, இனிதான சுரம் யானை இசையே, எனக்கு குயில் போல இனிதான இனிதான சுரம் யானை இசையே. குணம் கொள்கையை அகற்றிடு வல்லவர்.
நாரதரே வந்த நோக்கம் அருமை முருகா, முதலில் அற்புதமான வரவேற்புக்கு அவரை போலவே நன்றி தெரிவித்துள்ளேன். மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு. கந்தபெருமானை காணலாம் என்று வரும்பொழுது கந்தபெருமானுக்கென்று அற்புதமான கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. மீண்டும் ஒரு கனி. ஆமா, அன்னூறு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்றோ கண்டு வந்திருக்கிறேன். கனிக்கு பெருமை உண்டா? கொண்டு வந்த கனினாலும் எப்படி பழனின்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு படை வீடு கிடைத்தது, அதுபோல இன்று கண்டு வந்திருக்கூடிய கனினாலும் ஒரு ஆகச்சிறந்த வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே கனியின் மகத்துவத்தையும் சிறப்புகளையும் கூறி கேளுங்கள் முருகா. பங்கனிக்கும் தேள் கடலி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. நான் கனிவுடே அக்கணிகை இக்கணமே குய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா 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 முருகா. ஏன் இந்த வேலைகளில் சிறியனை மறந்தாய்? நாடிந்த நாடிலத்தில் நாடுகள் யாரிடம்? நாடிந்த நாடிலத்தில் நாடுகள் யாரிடமோ? ஏன் இந்த மௌனமம்மா கருளே? ஏன் இந்த மௌனமம்மா ஆனந்தமயிலே ஆதரித்தாலும் அம்மா, ஆனந்தமயிலே ஆதரித்தாலும் அம்மா. கற்பகவல்லியில் பொற்பதங்கள் பிடித்தோ கதி அருள்வாய் அம்மா அம்மா. கடம்பா மாங்கனிக்கும் தேன்களி மிகச்சிறப்பான ஒரு கனி ஒன்றை தங்களுக்காகவே கண்டு வந்திருக்கிறேன் முருகா. அற்புதம். மாங்கனிக்கும் தென்கதளி வங்கனிக்கும் என்னைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தேன். என்றைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு விளக்கு ஒன்று இருந்தா தூண்டுகோல் வேணும் இல்லையா? தூண்டுகோல் மாதிரி கண்ணன் சிங்கண்ண. ஆமா, ஆகையினாலே முயற்சிப்பதற்கு ஒரு ஆதரவு குடிசில வரமனு கேளுங்க கூடிய என்ன முன்னையே
பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் பச்சிகள் கண்டால் என்ன பச்சிகள் கூட வருந்தோடும் மாலையால் மச்சிகள் கூட வருந்தோடும் ஆகைய பச்சை உடனே செல்வி கண்டு வந்தது யார் அந்த மங்கை வள்ளிதானே என்ன இனத்திலே வாழ்கின்றார் உங்களை நினைத்து ஏங்கி ஏங்கி உருகி உருகி ஓடாக தேய்ந்து கொண்டிருக்கிறார் முருகா. அண்ணவனை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகவே அடியேன் வந்திருக்கிறேன். திணைச்சொல்லி மத்தியிலே திணை காவல் புரிகின்றாள். அவள் குலாச்சார குன்றாமல் வேடனாக சென்று மான்குட்டி வந்ததென வழக்கு வைத்து அண்ணவனை கடிமணம் புரிய வேண்டும் முருகா. பாதியிலே கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது. எந்த வேலையும் பாதியில் நிற்கலாமா? நிறைவுபடுத்தணுமா இல்லையா? ஆகவே இருவரும் சேர்ந்து அந்த திருப்பதி 7 மணி நேரம் வழங்குவோம். சரி முருகா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஏழு மலை வாசா, திருமலை வாழும் வெங்கடேசா. அன்பெண்ணும் மகள் விளக்க ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே ஓடி வந்தேன், உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன். 7 மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, மனம் நாடும் சீனிவாசம், ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நிலங்களை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, அழைத்ததில் பரிந்துரைவாய் கோவிந்தா. நிலங்களை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, கருக்கிடுவான் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, இதை உணர்ந்ததை வாழ்ந்திடுவான் சத்தியமே, இதை உணர்ந்தவன் வாழ்ந்திடுவான் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. வெங்கடேசா, வெங்கடேசா. வேடனாக சென்று நன்றி 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 வேடனாக சென்று விரைவாக மாறி வாருங்கள் முருகா. கூடி சீக்கிரமே வனக்குலத்தோடு நன்றி நன்றி. கண்ணப்பெருமான் செல்லும் நற்காரியம் சிறக்க வேண்டுமென்றால் இன்றைய கழகத்திற்கு காரண கர்த்தமாக அமைந்த எம்பெருமான் முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானை மீண்டும் பணிந்தாள் கந்தன் செல்லும் நற்காரியம் சிறக்கும். ஹல்